தொழில வளர்ச்சிக்கு வாஸ்து எந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளுக்கு துணை கொடுக்குது அப்படிங்கிறது மெயினா பார்க்கணும். பொதுவாக வாஸ்து அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே அது எல்லா இடத்துலையுமே வாஸ்து பேசும். அது தவிர மீதி எல்லா இடத்துக்குமே தார்ஸ் வீடாகட்டும், சிமெண்ட் சீட்டு வீடாகட்டும், அல்லது நம்ம சும்மா மேல ஒரு சீட்டு போட்டு கமுதுனாலே அது வாஸ்து தான். அப்ப அந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயம் 100% பேசும். ஏன் கூரை வீட்டுக்கு பேசாதுன்னா, நம்ம ஒரு கூரை வீடோ குடிசை வீடோ நம்ம போடும்போது நம்ம சுத்தி இடம் விட்டு தான் போடுவோம். ஏன்னா பின்றக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி சுத்தி இடம் விட்டு போடுவோம். உள்ளுக்குற காத்து வெளியில போய் வர்றதுனாலையும் சுத்தி இடம் விட்டு போடுவோம். அப்ப அந்த விஷயங்கள் வர்றதுனால உள்ளுக்குள்ள பாத்ரூம் போட மாட்டோம், அதே மாதிரி உள்ளுக்குள்ள சமையல் வைக்க மாட்டோம், வெளியில தான் வைப்போம். இந்த மாதிரி கூரை வீட்டிலேயே வாஸ்துப்படிதான் அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க. அதை பத்தி ஆராயும் போது தான் நம்மளுக்கே தெரியுது. அப்ப அதனுடைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம தொழிலுக்காக நம்ம பாக்குறோம், நம்ம தொழில நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம், நல்லா முதலீடு போடுறோம், நிறைய வேலையாட்களை வச்சு வேலை செய்யறோம். ஆனா எனக்கு பணம் போயிட்டே இருக்கு, எனக்கு முழுசா ஒரு லாபமோ ஒரு வருமானமோ ஒரு வளர்ச்சியோ எனக்கு தொழில போக மாட்டேங்குது, வீட்டுக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் ஆபீஸ் போனா மட்டும்தான் எனக்கு ரெகுலரா பிரச்சனையா இருக்கு, ரெகுலரா நான் டிஸ்அப்பையர் ஆயிடுறேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுவா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது மெயினான விஷயம். நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழிலுக்கு அந்த இடம் எந்த மாதிரியான அமைப்புல இருக்குன்னு மெயினா பார்க்கணும். அது உதாரணத்துக்கு நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, அந்த தொழிலுக்கு அந்த இடம் அப்படிங்கிறது அது ஆண்மனையா பெண்மனையான்னு பார்க்கணும். அப்ப அந்த தொழிலுக்கு எந்த மனை ஒத்து வருமோ அந்த மனையை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வாசல் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ் ரூம் போடுறோம் பாருங்க, அந்த ஆபீஸ் ரூம்ல நம்ம உட்காந்து நம்ம ஒர்க் பண்றதுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வடக்கையோ கிழக்கையோ ஒரு ரூம் மட்டும் கட்டாயமா வந்துடக்கூடாது. அது எந்த ரூமா வேணாலும் இருக்கலாம், ஸ்டோர் ரூமா இருக்கலாம், இபி ரூமா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், ஹெச்ஆரா இருக்கலாம், எந்த ரூமுமே அங்க வரக்கூடாது. உதாரணத்துக்கு அங்க ஏதோ ரூம் வந்தது அப்படின்னாவே அங்க அந்த இடத்தினுடைய முதலாளின்னு சொல்லக்கூடிய ஓனர் அவங்களுடைய மைண்ட் செட்டு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லையும் ஒரு சிந்திப்பு ஒரு சிந்தனைக்கான விஷயத்தையும் அது கொடுக்காது. இதுதான் மெயினான ஒரு விஷயம். அந்த வடகிழக்கு நல்லா இருந்தாவே அவங்களுக்கு ஒரு போராட்டத்தையும் அவங்க வளர்ச்சிக்காக ஒரு 2 படியா அதை எடுத்து வச்சிருவாங்க. வடகிழக்கு சரியில்லைன்னா தான் எடுத்து வைக்கலாம்னு நாட்களை தள்ளி போட்டுட்டே இருப்பாங்க. இது மெயினான விஷயம். வடகிழக்கு அப்படிங்கிறது அந்த இடத்துல ரூமோ அந்த இடத்துல இடமான பொருள்களோ நம்ம இங்க வைக்கக்கூடாது. இது வாஸ்துல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த விஷயத்த மெயினா நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மற்ற விஷயங்கள் சுத்தி இருக்கக்கூடிய தவறுகள் உங்களுக்கு தெரிய வரும். அல்லது ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாஸ்துக்காரர் உங்களுக்கு நண்பர் ஆவாங்க, அல்லது வாஸ்துக்காரரை நீங்க சந்திப்பீங்க, அல்லது இந்த வீடியோவே என்னோட வீடியோவே நீங்க பார்ப்பீங்க. அப்போ வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே அதை பயன்படுத்துங்க. அதுல எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.